ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமியை கடத்திட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க பாட்டின்னு ரேவதி கேட்பாங்க. அதுக்கு பாட்டி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லைம்மா, எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கலசத்தையும் கொண்டு வருவாங்க. கலசம் வருதுன்னு வந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அபிராமி தேடி வந்துட்டு இருப்பாங்க. அபிராமியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் கார்த்திக்கால நடக்க போகுது, ராஜ சேதுபதியோட பேரன்ற விஷயம் மட்டும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கார்த்திகை வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அவன் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு, அவன் ரேவதியோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ரேவதியவும் கார்த்திக்கும் ரெண்டு பேரையுமே பிரித்து வச்சிருவா. இது எதுவுமே நடக்கக்கூடாது, அதுக்கு நான் என்னோட உயிரை விடணுன்ட்டு லாரி முன்னாடி போய் விழுந்துருவாங்க. லாரி அடித்து தூக்கி விசிறி அடிச்சிடும். இதை பார்த்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் வந்து அவங்க அம்மாவை பார்த்துருவாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை வந்து மடியில் வச்சுட்டு, ஏம்மா இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமியும் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. என்னை வச்சு உன்னை வந்து ராஜா சேதுபதியோட பேரன் வந்து அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். என்னால் எந்த ஒரு விஷயமும் தடங்கலாகக்கூடாது, அதனால தான் நான் என்னோட உயிரை விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என்னோட உயிர் உன்னோட மடியில் போகிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கூப்பிடுவாரு. அதுக்கு அபிராமி, இல்லை கார்த்திக், என்னோட முடிவு வந்துடுச்சு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால நீ தாத்தா பாட்டி எல்லாரையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நீ ரேவதியோட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், என்னை பற்றி நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்க வரையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன். அதுவும் நீ எனக்கு பையனாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு அது மட்டுமே போதும். அதுவும் இல்லாமல் அப்பா அண்ணன்க எல்லாரையுமே நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு நீ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து, அழாத கார்த்திக், அம்மா எங்கும் போகவே இல்லை, உன் கூட தான் இருப்பேன், நீயும் ரேவதியும் சேர்ந்து வாழணும், உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கணும், நான் உனக்கு குழந்தையாவே வந்து பிறப்பேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம். நீ பணக்காரனா நம்ம வீட்டில் எப்படி வாழ வேண்டியவன், ஆனால் இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்றதுக்காக இங்கே வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு டிரைவராக நீ அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க, இது எல்லாமே என்னால் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் கார்த்திக் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஏன்னா என் பையன் சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே ரவுடிங்க கால் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவனாண்டிக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதனால சிவனாண்டியும் ரவுடிங்க கிட்டே, நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போயிடுங்க, அங்கே இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு கால் பண்ணிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்வாங்க. என்னாச்சு, அந்த அபிராமியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்வாங்க. அதில் தான் பிளான் சொதப்பிடுச்சு, அந்த அபிராமி செத்து போயிட்டாலாம் அப்படின்வாங்க. அதை கேட்டு சந்திரா, என்ன சொல்கிறீங்க, எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. சிவனாண்டியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்டு சந்திரா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, ஏன் தான் இப்படி மட்டும் நடக்குதுன்னு தெரியவே இல்லை, அக்கா முன்னாடி உண்மையெல்லாம் நான் நிரூபிக்கலான்னு பார்த்தா எப்பயாச்சும் எப்படினாலும் சொதப்பிக்கிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த கார்த்திகை என்னால் ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது, சே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. இங்கே கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு பரமேஸ்வரியை கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, யாரை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம்மா, இப்போ தான் நான் மெயின் ரோட்டில் வண்டியில் அடிபட்டு அவங்க இறந்து போனதை பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி, அங்கே ராஜராஜன் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பின்னாடியே ரேவதி ரோகிணிலாம் போகும்போது சாமுண்டீஸ்வரி சந்திரா வந்துட்டு, ஒழுங்கு மரியாதையாக கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, பாவல்ல, பாட்டியோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க, என்னோட அத்தையை கூட நான் சேர்ந்து இதுவரையும் வாழ்ந்ததே கிடையாது, ஆனால் அவங்களோட இறுதி சடங்கில் கூட என்னை கலந்துக்க வேண்டாம் சொல்கிறீங்களே, பாவம் இல்லைம்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட சந்திரா வந்து, இங்கே பார், நாங்கள் பட்ட கஷ்டம் அதை விட அதிகம் தெரியும்ல அப்படின்வாங்க. உடனே ரேவதி, அது எல்லாமே எனக்கு தெரியும், உங்களோட கஷ்டம் எப்படியோ அதே மாதிரி தானே அப்பாவோட கஷ்டத்தை நான் உணர்றேன், அதுக்காக தான் போகணும்னு சொல்கிறேன் அப்படின்வாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருந்து யாரும் எதுவும் போகக்கூடாது, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க, நான் சொல்கிறது தான் கடைசி, யாருன்னா இங்கேருந்து போனீங்கன்னு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க. இதனால ரேவதிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த சிவனாண்டி சந்திராவுக்கு கால் பண்ணிவிட்டு, நமக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அவங்க அம்மாவுக்கு கார்த்திக் தானே கொல்லி வைக்கணும், அதனால நீ எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம உண்மையெல்லாம் நிரூபிச்சிடலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சந்திராவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ தயவு செஞ்சு என் கூட வாயேன்,
ஏன்னா அந்த அபிராமியோட புள்ள தான் கார்த்திக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அபிராமியோட புள்ளெல்லாம் இவர் கிடையாது அப்படின்வாங்க. அதுக்கு சந்திரா வந்து லாஸ்ட் ஒரு சான்ஸ்க்கு அப்படின்வாங்க. ஏற்கனவே நான் உனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ப்ளீஸ்க்கா வா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திரா கூட கிளம்பி போவாங்க. இதை பார்த்த உடனே ரேவதி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, ஏற்கனவே ராஜா தான் வந்து பாட்டியோட பேரன்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இங்கே போய் நம்ம பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டி எடுத்து கிளம்பி போவாங்க. இங்கே சந்திரா சாமுண்டீஸ்வரி காரில் போயிட்டு இருக்கும்போதே மயில் கார் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஆணியை போட்டுருவாங்க. அதனால வண்டி பஞ்சர் ஆகிடும். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகலான்னு சந்திரா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு சந்திரா வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அபிராமியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ரேவதியும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே வந்து கார்த்திக் அவங்க அண்ணன் பாட்டி எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆவாங்க. இப்போ ராஜா தான் பாட்டியோட உண்மையான பேரனா? அந்த விஷயத்தை எதுக்காக பாட்டி நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? அப்போ ராஜாவோட அம்மா யாரு? அன்னைக்கு பாட்டி கூட ஏதோ ஒரு ஃபோட்டோவை நம்ம கிட்ட இருந்து மறைச்சாங்க. அது என்னன்றதை நம்ம போய் பார்த்தா நமக்கு எல்லா உண்மையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நேராக பாட்டியோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோவையும் எடுத்து பார்ப்பாங்க. அதில் அவங்க அப்பாவும் அபிராமியும் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு செமையாக ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்றது ரேவதி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ரேவதி வந்துட்டு, பாட்டி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்பேன், நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்வாங்க. பாட்டியும் வந்துட்டு என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், ராஜா தானே உங்கள் பேரன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாட்டி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபோட்டோவை காட்டிட்டு, இப்போ என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள், ராஜா தானே உங்கள் பேரன் அப்படின்வாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். தேங்க்யூ.